களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய ரஷ்யா உளவுத்துறை, ஆயுதங்களை வழங்கி ஆட்டத்தை ஆரம்பிக்க இருக்கக்கூடிய சைனா, காசாவாக மாறி இருக்கக்கூடிய இஸ்ரேல் முழுக்க இன்னைக்கு பெரிய அளவிலான பாதிப்புகளை சந்திச்சு நெத்தன்யா நிலகுலுங்கி போயிருக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சம்பவங்கள் மாறி இருக்கு. அதுவும் ஐடிஎஃப், இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் உடைய ஹெட் குவார்டர்ஸ் மேல பெரிய அளவிலான ஏவுகணை சுற்றக்கூடிய காட்சிகள். சற்று முன் வெடித்து சிதறி இருக்கக்கூடிய ஈரான் ஏர்போர்ட், என்னதான் நடக்குது ஈரான்ல? அது மட்டும் இல்லாமல் இப்போ சவுதி, துபாய் இங்கே விமான போக்குவரத்து தடப்பட்டிருந்தது. அந்த போக்குவரத்து இப்போ நாங்கள் மீண்டும் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹொர்முஸ் ஜலசந்தி, இந்த ஹொர்முஸில் கப்பல் பயணங்கள் ஆரம்பிக்கப்படும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை வரும்போது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தைரியம் இருந்தால் உங்கள் கப்பல் படையை இந்த பக்கம் பாதுகாப்பு அனுப்பிவிடுங்களும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அதிரடியான சவால் விட்டுருக்கக்கூடிய ஈரானுடைய ஐஆர்ஜிசி. இது எல்லாத்துக்கும் மேலே ட்ரம்ப்பை கழட்டி விடக்கூடிய உலக நாடுகள். இந்த அளவுக்கு இந்த போர் சம்பந்தமான விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் பெரிய பதட்டங்களை நோக்கி போயிட்டு இருக்கு. இது சம்பந்தமான பல்வேறுபட்ட செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா யூடியூப் தரப்புலேருந்து இப்போ ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க. உங்களுடைய வீடியோ பார்க்கக்கூடிய 100% பேரில் 44% பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க, மீதி 56% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி யூடியூப் தரப்புல தான் இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய சப்ஸ்கிரைபும் நீங்கள் செய்யக்கூடிய ஷேரும் தான் எங்களுக்கு பெரிய ஒரு ஊக்கமாகவும் இருக்கும். அதனால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அனுப்பிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா நம்மளுடைய வீடியோ சம்பந்தமான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி முதல் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம பேட்டை டிவி வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இணைஞ்சிட்டாலும் உங்களுக்கு அன்றாட செய்திகள் சம்பந்தமான அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டே இருக்கும். சரி, இப்போ போருடைய நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யாவுடைய உளவுத்துறை களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு உலகளாவிய அளவில் மிக முக்கியமான செய்தியாக மாறி போயிருக்கு. அதே மாதிரி ஈரானுக்கு சைனா ஆயுத உதவிகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியுமே அமெரிக்காவை நடுங்க வச்சிருக்குன்னே சொல்லலாம். இப்போ நேற்று நைட் அமெரிக்காவுடைய தரப்புலேருந்து, அமெரிக்க அதிகாரிகள் தரப்புல இருந்தும், வெள்ளை மாளிகையில் இருந்தும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. இன்று இரவு ஈரான்ல ஒரு அதிபயங்கரமான தாக்குதல் நடத்த போறோம், பிகெஸ்ட் பாம்பிங் கேம்பெயின், ஒரு பெரிய அளவிலான ஒரு வெடி விபத்து ஏற்படுத்த போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு அமெரிக்க தரப்புல இருந்து இந்த அறிவிப்பு கொடுத்தாங்க. அவங்க அறிவிப்பு கொடுத்தா மாதிரியே ஈரான்ல மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இன்னைக்கு நடத்தப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பேசுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், நடு இரவுல சகர் நேரத்துக்கு நம்ம எந்திரிக்கும் போது இந்த செய்தி ஈரான்ல இருந்து வெளியில வந்தது. ஈரானுடைய தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய மெஹராபாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், ஈரானுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஏர்போர்ட். அந்த மெஹராபாத் ஏர்போர்ட்ல அமெரிக்க இஸ்ரேல் நடத்தியிருக்கக்கூடிய அந்த தாக்குதல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வெடி விபத்து, அந்த ஏரியாவே ஒட்டு மொத்தமா வெடிச்சு சிதறக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் அமெரிக்காவுடைய தரப்புல இருந்து அந்த இடத்துல தாக்குதல் நடத்தியிருக்குது. அங்கிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோ காட்சிகள் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை, ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அங்கிருந்து புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி அமெரிக்கா இஸ்ரேலுடைய தாக்குதல் பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளுமே, இங்கே பொதுமக்கள் பயன்பாடு இருக்கக்கூடிய ஏர்போர்ட் ஒரு பக்கம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி பொதுமக்கள் பயன்பாடு எங்கெல்லாம் நகரப்பகுதிகளாக இருக்குமோ, மக்கள் எங்கெல்லாம் குழுவாக வாழ்வாங்களோ அது மாதிரியான இடங்களை தாக்குதல் நடத்துகிறாங்க. அங்கே ஏர்போர்ட்டில் எப்பேற்பட்ட அளவுக்கான ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துதோ அதே அளவுக்கான ஏவுகணைகளை பயன்படுத்தி பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளுமே இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அப்படியே வெடிச்சு சிதறுது, கட்டடங்கள் அப்படியே எல்லாமே சுக்குநூறாகி வெடிச்சு சிதறக்கூடிய அளவுக்கு, அந்த வெடிச்சு சிதறக்கூடிய அந்த பாதிப்புகளை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு பதபதப்பா இருக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன, அந்த கட்டடங்கள் வாழ்ந்த மக்களுடைய நிலைமை என்ன, இந்த கட்டடங்களோட நிலை என்ன அப்படின்ற அளவுக்கு தான் இன்னைக்கு உலகங்களை வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த செய்தி இன்னைக்கு மாறி இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய முக்கியமான நகரங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக ஈரானுடைய நீதிமன்றம், அந்த நீதிமன்றம் கட்டடத்து மேல் நடத்தப்பட்ட தாக்குதல் அந்த ஏரியாவே ஒட்டுமொத்தமாக காலின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஈரானுடைய போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ், அங்கே காவல்துறையோட தலைமையகம் இருக்கக்கூடிய இடம், அந்த இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல் அங்கேயுமே ஒரு பெரிய அளவோட ஒரு பாதிப்பு சந்திச்சிருக்கு. அதே மாதிரி லா என்ஃபோர்ஸ்மெண்ட், அங்கே இருக்கக்கூடிய அந்த நீதி சம்பந்தமான வழக்குகள் சம்பந்தமான அந்த எல்லா இடங்களுமே, எங்கெல்லாம் நீதி, காவல்துறை, ஐஆர்ஜிசி இதெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி அவங்களுடைய முக்கியமான பாதுகாப்பு அம்சங்கள் சார்ந்த எல்லா இடங்கள்லையுமே இஸ்ரேல் நேற்று இரவு முழுக்க ஒரு பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இதனால ஈரான்ல பெரிய அளவிலான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சரி, அப்படியே இந்த பக்கம் என்ன நடந்தது, இஸ்ரேல் தரப்புல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் கடுமையான சேதங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு இஸ்ரேல்ல இருந்து ட்ரோன் வியூ இன்னைக்கு தான் முதலா வந்தது. இந்த இடத்துல பாதிப்பு, அங்கிருந்து ஒரு வீடியோ காட்சி வந்தது, ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு வீடியோ எடுத்து வெளியிட்டாரு, அந்த வீடியோ விட்டாங்களா கைது செஞ்சாங்க, இப்படி எல்லாம் களத்தோட வீடியோ பார்த்தோம். இன்னும் டாப் ஆங்கிள் வீடியோ நம்ம பார்க்கல இல்லையா? இப்போதான் முதல் முறையா டாப் ஆங்கிள் வீடியோ வெளியில வந்திருக்கு. அந்த பாதிப்புகளை பார்க்கும்போது மேல் டாப் ஆங்கிள் இருந்து எடுக்கப்பட்ட வீடியோ, கட்டடங்கள் எல்லாம் நாசமா இருக்கு. எங்கெங்கெல்லாம் அப்படி கட்டடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோ
அந்த வீடியோ எல்லாமே ஒன்று சேர்த்து தொகுக்கப்பட்ட வீடியோ தான் இது எல்லாமே. பெரிய அளவிலான பாதிப்பு. ஏன்னா இந்த பாதிப்பு எங்கேயுமே வெளியில போகக்கூடாது, நான் வாங்கக்கூடிய அடி வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி நெத்தன்யா எவ்வளவோ கட்டுப்பாடுகள், ஊடகத்துக்கு பயங்கரமான கட்டுப்பாடுகள், வீடியோ யாரா இன்ஃப்ளூயன்சர் வெளியிட்டா அவங்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள், அப்படி இருந்துமே இன்னைக்கு இந்த வீடியோக்கள் வெளியில வந்திருக்குது. பெரிய அளவிலான பாதிப்புகள். இந்த பாதிப்புகளை பார்க்கும்போது தான் நமக்கு அப்படியே காசா நமக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. காசாவில் இப்படி தானே அவங்க வாழ்ந்துட்டு இருந்த மண், அவங்க வாழ்ந்த பூமி, அவங்க விளையாண்டுட்டு இருந்த இடம், அவங்க வாழ்நாள் சேகரிப்பு எல்லாத்தையுமே அடிச்சு நாசம் படுத்தினாங்களே. அப்ப எவ்வளவு பெரிய பாதிப்புகளை அந்த மக்கள் சந்திச்சிருப்பாங்க. அந்த பாதிப்புகளை இன்னைக்கு இஸ்ரேல் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மீட்பு படையினரும், இஸ்ரேலுடைய ஒவ்வொரு மீட்பு படையினரும் அங்க மீட்க முடியாம திணறாங்க. இவ்வளவு நாளா தீயணைப்பு படையினர் அங்கங்க போய் தீயணைப்புக்கூடிய காட்சியை பார்த்தோம். இப்ப கட்டட இடிபாடுகளை மீட்கக்கூடிய அந்த மீட்பு படையினர் ஒவ்வொரு கட்டட இடிபாடுகளையும் போய் மீட்கிறதுக்கு பெரிய அளவுல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கடுமையான அளவுல கட்டட இடிபாடுகளும் பெரிய அளவான சேதங்களை சந்திச்சிட்டு இருக்கு. இந்த கட்டட இடிபாடுகளை பார்க்கும்போது தான் இவங்களுக்கு கொஞ்சமாச்சும் காசா ஞாபகத்து வந்திருக்கும். ஏன்னா காசாவில் கொத்து கொத்தா கொண்டு குவிக்கும் போது, அங்க குழந்தைகளை கொத்து கொத்தா சாவடிக்கும் போது, அந்த குழந்தைகளை மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டானுங்க. அந்த குழந்தைங்க ரத்த காயத்தோட அந்த அந்த குண்டு மேல பட்ட அந்த தூசி படலங்கள்லாம் இருந்துச்சு இல்லையா, இதை அவனுங்க மேக்கப் போட்டு இங்க இஸ்ரேல உட்காந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தானுங்க. அந்த கிண்டல் பண்ணிட்டு அதே மாதிரி நடிச்சு காட்டி ரொம்ப கேலி பண்ணிட்டு இருந்தானுங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த வழி தெரியாது இல்லையா, அபகரிச்சே வாழ்ந்த கொடூரனுங்க அவன். அதனால இவங்களுக்கு அந்த வழி தெரியாது. இன்னைக்கு தான் முதல் முறையா அந்த வழியை அனுபவிக்கிறாங்க. காசாவில் கட்டட இடிபாடுகளில் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அது மாதிரியான கஷ்டங்களை இன்னைக்கு இஸ்ரேல் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளுமே அவங்களுடைய பாதிப்புகளை அங்கே பதிவு செய்யுது. அதே மாதிரி இஸ்ரேலுடைய ஹிரியாவுடைய பகுதியில் பார்த்தோம்னா அங்கதான் அவங்களுடைய IDF உடைய தலைமையகம், ஹெட் குவார்டர்ஸ் அந்த இடத்துல இருக்குது. IDF உடைய தலைமையகம் மேல முழுக்கவே ட்ரோன்களும் மிசைல்களும் தொடர்ந்து பறந்துட்டு இருக்கு. அந்த வானம் முழுக்கவே அந்த ட்ரோன் பறந்த அடையாளங்கள், மிசைல் பறந்த அடையாளங்கள் தொடர்ந்து அந்த வானம் முழுக்க வட்டமிட்ட காட்சிகள் தொடர்ந்து அந்த இடத்துல இருக்குது. கீழே இருந்து இவங்களோட இன்டர்செப்டர், அந்த இடைமறிக்கக்கூடிய ஏவுகணைகள் மூலமா இவங்களும் ஒரு பாட்டுக்கு அதை முறியடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி மாறி மாறி நடந்ததுல IDF முழுக்கவே வானத்துல கோலம் போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த IDF ஹெட் குவார்டர்ஸ் முழுக்க ஏவுகணைகள் பறக்கக்கூடிய காட்சிகள் இப்ப இஸ்ரேல்ல இருந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய வீடியோக்களை வெளியிடுறாங்க. ஒரு பொண்ணு அங்க இருந்து ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அங்க வெளியிட்டு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்க, ஒண்ணுமே இல்லை, எல்லாமே சதஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அந்த களத்துல ஒரு பொண்ணு போய் எடுத்து வீடியோ வெளியிடுறாங்க. அதே மாதிரி யூரோப் ஜீவ்ஸ் ஒருத்தவங்க, ஐரோப்பாவை சேர்ந்த ஒரு யூதர் ஒருத்தவங்க, அந்த பெண்ணுமே களத்துல போய் வீடியோ பதிவிடுறாங்க. கட்டடங்களே காணாம போச்சுங்க, இத்தனை இருந்தாம பெரிய பெரிய கட்டடமா பார்க்கப்பட்ட எல்லாமே இன்னைக்கு எதுவுமே காணா அப்படின்னு சொல்லி களத்துல போய் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எடுக்கக்கூடிய வீடியோவே இவ்வளவு பெரிய பாதிப்புனா, அப்ப இஸ்ரேல் கடுமையான சேதங்களை அங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை பார்க்க முடியுது. இந்த பாதிப்புல இருந்து இஸ்ரேல் மீண்டு வர்றதுக்கே இன்னும் பல வருஷம் ஆகும் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமையை பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி ஜூன் மாசத்துல ஒரு தாக்குதல் நடந்தது. அப்பயே இஸ்ரேல் பெரிய அளவிலான சேதங்களை அனுபவிச்சாங்கன்னு பார்த்தா இது அதோட 2 மடங்கு சேதம் அப்படின்ற அளவுக்கு தான் இதை புரிஞ்சுக்க முடியுது. சரி, இந்த போரை தொட்டு அடுத்தடுத்த முக்கியமான செய்திகள், சில செய்திகள் வந்திருக்குது. இப்போ சவுதி அரசு சார்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு, UAE ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இங்க ஐக்கிய அரபுக்கும் சவுதிக்கும் இடையில விமான போக்குவரத்து தொடங்கலான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. ஏன்னா தொடர்ந்து சவுதி, துபாய் இந்த இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதால அந்த விமான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. அந்த விமான போக்குவரத்தை தொடங்க போறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இப்ப வெளியில வந்திருக்கு. அந்த அளவுக்கு இந்த விமான போக்குவரத்தோட விஷயத்துல கொஞ்சமே பிரச்சனைகள் சரியா வரதை பார்க்க முடியுது. இவ்வளவு நாளா உம்ரா போறதுக்குமே சிலர் இந்த ஒரு வாரமாக உம்ரா போறதுக்கு பல இடங்களில் இடம் மாற்றப்பட்டு சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு இப்படி நிலைமைகள் இருந்தது. இப்போ உம்ரா போறவங்களே உம்ரா போறதுக்கான சில இடங்கள் மாற்றப்பட்டு உம்ரா போறதுக்கான அந்த வேலைகள் சரியான முறையில் போயிட்டு இருக்காங்க. இப்போ சவுதி டு UAE இங்கேயுமே விமான போக்குவரத்து சரியாக போகுது அப்படின்ற செய்திகள் வருது. அதே மாதிரி கத்தார் அரசு சார்பில் இருந்து இப்போ ஒரு அறிவிப்பு, ஏன்னா கத்தாரில் தான் பல US எம்பஸ் அமெரிக்க தளங்கள் தாக்கப்பட்டு இருக்கு. கத்தார் அரசு சார்பில் இருந்து இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, கத்தாருடைய 100% விமானங்கள், அவங்களுடைய எல்லா விமானங்களையும் இயக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம், சீக்கிரமே எல்லா விமானங்களும் துவங்கக்கூடிய வேலைகளை நாங்கள் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கத்தார் அரசு சார்பில் இருந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து சைனா தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயமா மாறி போயிருக்கு. சைனா தொடர்ந்து 2 நாடுகளுக்கு மத்தியிலுமே சைனா சொல்லக்கூடிய பேச்சுவார்த்தை என்னன்னா, சீக்கிரம் போருக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இது மாதிரி ஹொர்முஸ்ல எண்ணெய் டேங்கர், இந்த எண்ணெய் கப்பல் எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கிறதால இது உலக அளவிலான வர்த்தகங்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும், ஹொர்முஸ் திறக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சைனா அரசு சார்பில் இந்த தகவலை தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ரஷ்யாவுமே இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுமே இதை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஈரான் தரப்புல இருந்து IRGCல இருந்து ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க, நாங்க ஹொர்முஸை ஒட்டுமொத்தமா நாங்க மூடலைங்க. அதாவது இந்த விஷயத்தை அமெரிக்கா அழகான ஒரு மெசேஜ் சொல்றாங்க, நாங்க ஒட்டுமொத்தமா மூடல, எங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு, லாக் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். இப்போ அந்த ஹொர்முஸ்ல
முக்கியமான கப்பல்களை மட்டும் நாங்க அனுப்பலாம்னு இருக்கோம். மற்ற நாடுகளுக்கு யாருக்கெல்லாம் அத்தியாவசிய தேவை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கச்சா எண்ணெய் ஒரு பேரல் $85 போய் தொட போயிட்டு இருக்குது. நம்ம மோடிஜி அதுக்குள்ள இப்படி லேசா ஏறாம இருக்கிறதே அதுக்குள்ளேயே கேஸுக்கு ₹60 விலை ஏற்றி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு கேஸ் ₹60 விலை ஏறி போச்சு. அப்ப இப்படி எல்லாம் உலக அளவுல பொருளாதார பாதிப்புகள் ஏற்படப்படும் அப்படிங்கிறதால தேவையுடைய நாடுகளுக்கு நாங்க கப்பலை அனுமதிக்கிறதுக்கான ஏற்பாட்டை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி IRGC சொல்றாங்க. இப்ப சைனாவோ, ரஷ்யாவோ, இந்தியாவோ இது மாதிரியான நாடுகளுக்கு போகக்கூடிய அத்தியாவசிய கப்பல் இருக்கு இல்லையா, அந்த கப்பலுக்கான வேலைகளை அதை திறந்து விடுறதுக்கான எல்லா வேலைக்கும் நாங்கள் அனுமதி கொடுத்துருவோம். ஆனா இஸ்ரேல், அமெரிக்கா இவங்களுடைய கப்பலா இருந்தாலோ அல்லது அவங்களுடைய தொடர்பு இருக்கக்கூடிய கப்பலா இருந்தாலோ அந்த கப்பல் அந்த வழியா போனா கண்டிப்பா தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு. அதாவது எல்லாருக்கும் நாங்கள் திறந்து விடுவோம். ஆனா அமெரிக்காவோ இஸ்ரேலை நீ இந்த பக்கம் வரணும்னு நினைச்சாலும் உனக்கு அடி விழுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை இப்போ ஈரான் அரசு சார்பில் சொல்லியிருக்கிறாங்க. இதை சொல்லிட்டு ஈரான் அடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எப்பா அமெரிக்கா நீ தான் உலக ரவுடியாப்பா, இஸ்ரேல் நீ தான் பயங்கரமான உளவுத்துறையெல்லாம் கையில் வச்சிருக்கியப்பா, வாங்க உங்க கடற்படை அனுப்புங்க, ஹொர்முஸ் தான் லாக் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, லாக்கெல்லாம் பண்ணல, எல்லாம் எங்க கண்ட்ரோல்ல இருக்கு, ஈரானுடைய கப்பல் படையை அழிச்சிட்டோன்றீங்களே, வா உங்க கப்பல் படை எடுத்துட்டு வா, வந்து ஹொர்முஸ்ல நின்று இருக்கக்கூடிய இந்த கப்பல்லாம் நீ கூட்டு போ, உங்க கப்பல் படை மூலமா கூட்டு போ, தைரியம் தான் வாயம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய IRGC சார்பில் அவ்வளவு சவால் விட்டுருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து அமெரிக்கா நேற்று நைட்ல இருந்து சொல்றதுதான், ஈரானுடைய கப்பல் படை அழிச்சிட்டோம் பிடிச்சிட்டோம். ஏன்னா ஸ்ரீலங்கால ஒரு ஈரானுடைய கப்பல் அழிச்சாங்க இல்லையா, அதை வச்சு இவங்க தொடர்ந்து பில்டப் காட்டுறாங்க. அதனால ஈரான் ஒரு சவாலை விட்டுருக்காங்க, உனக்கு தைரியம் இருந்தா ஹொர்முஸ் பக்கமா உன் கப்பல் படையை கூட கூட்டு வா, தைரியம் தான் வா அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டுருக்காங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய நேரத்தில் அடுத்து ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி இன்னைக்கு வெளியில வந்திருக்குது. அமெரிக்க உளவுத்துறை சார்பிலிருந்து, அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் சார்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, சைனா ஈரானுக்கு நிதி வழங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் ஒன்று இருந்தது, என்னன்னா அது சைனாவும் வாய் திறக்க மாட்டாங்க, ரஷ்யாவும் வாய் திறக்க மாட்டாங்க, இவ்வளவு பெரிய போர் இருக்கு, இவங்க களத்துல இறங்க மாட்டாங்களே அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அப்படி களத்திலலாம் இறங்க முடியாது. இது ரெண்டு, இஸ்ரேல் ஈரான் இவங்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய போர். அமெரிக்கா ஆயுதம் இவங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறான். ஆனா இந்த இடத்துல ரஷ்யாவோ சைனாவோ இவங்க டைரக்டா இதுல இறங்கினாங்கன்னா இது ஒரு வேர்ல்டு வாரா மாறி போயிடும், ஒரு உலக யுத்தமா மாறி போயிடும். அதனால ஆனா அதுக்குன்னு உதவாமல் இருக்க மாட்டாங்க. எப்போ அமெரிக்கா அங்க அவங்களுக்கு ஆயுதங்கள் வழங்க ஆரம்பிச்சிட்டானோ கண்டிப்பா ரஷ்யாவும் சைனாவும் ஈரான் ரொம்ப நட்பு நாடு, அவங்களோட பெரிய அளவான வர்த்தக பங்கீடு, அவங்களோட ராணுவ பங்கீடு எல்லாமே இருக்க நாடு. அதனால அவங்களுக்கு உதவி செய்யாம இருக்க மாட்டாங்க. திரைமறைவில் அது நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்ப அதுக்கான ஒரு அறிவிப்பை இன்னைக்கு US இன்டெலிஜென்ஸ், அமெரிக்க உளவுத்துறை இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சைனா ஈரானுக்கு நிதி உதவி வழங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பேர் பார்ட்ஸ், மிசைல்ஸ் இது எல்லாமே உதவி வழங்கிட்டு இருக்காங்க. அந்த போர் சம்பந்தமா அந்த ஏவுகணைகளை தயாரிக்கக்கூடிய ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் உதவியா இருக்கட்டும், பல வகையான மிசைல்ஸ் உடைய உதவியா இருக்கட்டும், எல்லாமே சைனா தான் உதவிட்டு இருக்காங்க. நிதி உதவி உட்பட எல்லாமே சைனா தான் வழங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா எப்படிடா ஒரு ஈரான் அவங்க மேல பல வகையான பொருளாதார தடை இருக்கு, இவ்வளவு இருந்தா எப்படி தினம் டஃப் கொடுக்குறாங்க, என்னன்னா புதுசா ஒவ்வொரு நாளும் ஒரு ஆயுதங்களை இறக்குறாங்களே, இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு எல்லாரும் ஒரு கேள்வி எதிர்நோக்கி இருந்த நேரத்தில் இதெல்லாம் சைனா தான் வழங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை இன்னைக்கு அமெரிக்கா எழுது. அமெரிக்காவோட உளவுத்துறை இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வாஷிங்டன் போஸ்ட் பல வெள்ளை மாளிகையிலிருந்து வரக்கூடிய பல செய்திகளை வெளியிடுவாங்க. வாஷிங்டன் போஸ்ட் இப்போ வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, ரஷ்யாவுடைய உளவுத்துறை ஈரானுக்கு பல முக்கியமான தகவல்களை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த போர் சம்பந்தமா அமெரிக்காவுடைய தளங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது, அமெரிக்காவுடைய கப்பல்கள் எந்த இடத்துல இருக்குது, அமெரிக்காவுடைய முக்கியமான போர் திட்டங்கள் என்ன, இந்த எல்லா விபரத்தையுமே ரஷ்யாவுடைய உளவுத்துறை தான் ஈரானுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வாஷிங்டன் போஸ்ட் இந்த தகவலை வெளியிடுறாங்க. நியூயார்க் போஸ்ட் இப்படி அமெரிக்கால இன்னைக்கு ஒரு தலைப்பு செய்தியாவது இதுதான் மாறி போயிருக்கு. என்னடா அது, ஒரு ஈரான் எப்படி கரெக்டா எல்லா இடங்கள்ல இருக்கக்கூடிய US பேஸ் அட்டாக் பண்றாங்க, எங்கெல்லாம் கத்தார்ல இருக்க US பேஸ், குவைத்தில் இருக்கிறது, அபுதாபி, எங்கெல்லாம் US பேஸ் இருக்குமோ, அவங்களுடைய விமான தளம் இருக்குமோ, கப்பல் தளம் இருக்குமோ, ஒரு பில்டிங்ல அமெரிக்காவை சேர்ந்த அமெரிக்காவுடைய அந்த மிலிட்டரி சார்ந்த அதிகாரிகள் இருந்தா அந்த பில்டிங் மேல தாக்குதல் நடத்தப்படுது, எப்படி இந்த தகவல்லாம் இவங்களுக்கு வருது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்த நேரத்தில் இந்த தகவலை எல்லாம் ரஷ்ய உளவுத்துறை தான் ஈரானுக்கு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியுமே இன்னைக்கு நியூயார்க் போஸ்ட் இது மாதிரியான ஊடகங்கள், வாஷிங்டன் போஸ்ட் இது மாதிரியான ஊடகங்கள் இந்த செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இது உலக அளவில் பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் நெத்தன்யாவும் ட்ரம்ப்பும் நிலகுழிஞ்சு போயிருக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு விஷயம். அப்ப இந்த போர்ல சைனாவும் ரஷ்யாவும் மறைமுக பங்கீடு, அவங்களோட பங்கீடு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியுமே இன்னைக்கு அமெரிக்கால தலைப்பு செய்தியாக மாறி போயிருக்கு. ஓகே, இறுதியா பார்த்தோம்னா இப்ப இத்தாலியில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. இத்தாலியோட பிரதமர் மெலானி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த போர்ல நாங்க நேரடியா ஈடுபடவே இல்லை, இந்த போர்ல நாங்க ஈடுபடவும் மாட்டோம் அப்படிங்கிற அவங்களோட அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் வந்து பெரிய ஒரு தைரியத்தில் இருந்தாரு, ஈரானை நம்ம அடிச்சோம்னா எல்லா நாடுகளும் நம்ம கூட வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு ஒரு தைரியத்தில் இருந்தாரு. ஆனா ஈரான் ஒரு பினான்சியல் அட்டாக் பண்ணாங்க. எங்கெல்லாம் அமெரிக்காவுடைய தளங்கள் இருக்குமோ, இஸ்ரேலுடைய தளங்கள் இருக்குமோ அங்க மட்டும் தாக்குதல் நடத்துறது இல்லாம
உலகத்துடைய வர்த்தகங்கள் எங்கெல்லாம் முடங்கி சேருமோ, எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்க வந்து ஜங்ஷனா சேருமோ அங்க லாக் பண்ணாங்க. ஹொர்முஸ் உட்பட ஈரான் கைவிட்ட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நல்லா நோட் பண்ணி பாருங்க. உலகத்தோட பொருளாதாரம் ஸ்டாப் ஆகக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜி. அப்ப இங்கெல்லாம் கை வச்சதால மற்ற எல்லாரும் வாயை திறந்துதான் ஆகணும். அந்த மாதிரி இன்னைக்கு உலகத்துடைய எண்ணெய் எல்லாம் ஒட்டுமொத்தமா முடக்கப்பட்டதால பல நாடுகள் இந்த போரை நிறுத்தணும் அப்படின்ற கட்டத்துக்கு வந்தாகணும், அல்லது நாங்கள் அமெரிக்கா பக்கம் நாங்கள் நிக்கல அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்தாகணும். அந்த மாதிரி இப்போ இட்டாலியோட தரப்புல இருந்து வந்திருக்க செய்தி என்னன்னா, இந்த போர்ல நாங்கள் அமெரிக்கா கூட நிக்கல, இஸ்ரேல் கூட நாங்கள் நிக்கல, இந்த போர்லயே நாங்கள் கலந்துக்கலப்பா, எப்போ போர்னு நடக்கிறதே எனக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இட்டாலியோட தரப்புல இருந்து இந்த போர்ல நாங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்பெயினுடைய அரசு தரப்புல இருந்து நாங்கள் இந்த போர்ல கலந்துக்க மாட்டோம், அமெரிக்கா இஸ்ரேல் செய்யறது அராஜகம் அப்படின்னாங்க. எப்போ உனக்கு நான் வர்த்தக தடை போடுவேன், அமெரிக்கா மிரட்டுறாங்க, வர்த்தக தடை போடுவாங்க, நீ என்ன வேணாலும் போட்டுக்கலாம் வெண்ண அப்படின்னு தூக்கி போட்டுட்டு ஸ்பெயினுமே ஒரு அதிரடியான அறிவிப்பு கொடுத்தாங்க. சமீபத்தில் பிரான்ஸ் சார்பில் இருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க, இந்த போருடைய விஷயத்துல வந்து சீக்கிரமா போர் உடன்பாடு கொண்டு வரணும், நாங்க வந்து போர்ல எந்த பக்கமும் நிக்கல அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து இப்ப இட்டாலியோட தரப்புல வந்து இந்த அறிவிப்பு கொடுத்து இந்த போர்ல நாங்க இல்ல அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்ததால கடைசியில ட்ரம்ப் அனாதையாக்கப்பட்டாரு, தனிமரமா அனாதையாக்கப்பட்டுட்டாரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அந்த அளவுக்கு ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு பெரிய அளவில் பாராட்டப்பட்டு இருக்கு. இப்போ இறுதியா பார்த்தோம்னா ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர், அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி, அவருடைய தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, அமெரிக்காவுடைய இந்த நரித்தனத்தை பாருங்க, அமெரிக்காவுடைய இந்த மோசடித்தனத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அவங்க தாக்குதல் நடத்தும் போது நியூக்ளியர் எங்கெல்லாம் இருக்குமோ, அணு ஆயுதங்கள் எங்கெல்லாம் இருக்குமோ அதை நாங்கள் முற்றிலுமா அழிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு செய்தி சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய செய்தி பாருங்க, நியூக்ளியர் எங்கெல்லாம் இருக்குமோ அந்த இடத்தை நாங்கள் நெருங்கி விட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா முதல் நீ தான் சொன்ன நியூக்ளியரை மொத்தமாக அழிச்சிட்டோன்னு, இப்போ நியூக்ளியரை நெருங்கிட்டு இருக்கோன்றியே, அப்போ இதில் எது உண்மை? அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா, நியூக்ளியர் அப்படிங்கிறது இவன் சொல்லக்கூடிய ஒரு தூண்டில் தான். அங்கே நியூக்ளியரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த காரணமா வச்சு எப்படி சதாம் ஹுசேனை அழிச்சிட்டு அங்கே ஈராக்கை ஒட்டுமொத்தமாக அபகரிச்சோமோ அதே மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி இன்னைக்கு ஈரானை அழிக்கிறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய வளங்களை அழிக்கிறதுக்கும் ஒட்டுமொத்த அரபு நாடுகளுமே அடிமையாக்கி அந்த வளங்களை சுரண்டுறதுக்காக அவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு யுக்தி தான் இந்த நியூக்ளியர் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அந்த இன்டர்வியூல அப்பாஸ் அரக்சி அடுத்து என்ன சொல்றாருன்னா, அந்த நிருபர் கேட்கிறாரு, சார் உங்களை நெருங்கிட்டோன்றாங்களே, வான்படையை முடக்கிட்டோன்றாங்க, கப்பல் படையை முடக்கிட்டோன்றாங்க, அடுத்து தரைப்படை வழியா முடக்க போறேன்றாங்களே, உங்களுடைய பதில் என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது அப்பாஸ் அரக்சி சொல்றாரு, நாங்க காத்திருக்கிறோம், ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு தைரியம் தான் வந்து பார்க்கட்டும், முடிஞ்ச அவங்க கப்பல் படையை கூட்டு வரட்டும், என்ன வேணாலும் வரட்டும், நாங்க இதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஈரான் ஒரு பக்கம் உறுதியா இருந்துட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய தரப்புல நாங்க அடுத்தடுத்த வீரியமான தாக்குதல் நடத்த போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த போர்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த செய்திகள் ஆதாரத்தோடவும் அங்க களத்திலிருந்து வரக்கூடிய வீடியோ ஆதாரத்தோடவும் நம்ம பேட்டை டிவியில தொடர்ந்து நம்ம பதிவிட்டுட்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை அழுத்திட்டீங்கன்னா நம்மளுடைய வீடியோக்கள் சம்பந்தமான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி முதல் கமெண்ட்ல நம்ம வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் இருக்கு, அந்த குரூப்ல இணைஞ்சிக்கிட்டீங்கனாலும் அன்றாட செய்திகள் சம்பந்தமான அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.